ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு யம்மியான ஸ்பைசியான செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளோட யம்மி ஸ்பைசி தமிழ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மட்டன் கிரேவி ஒயிட் ரைஸோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சான்ஸே இல்லைங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு இது பரோட்டா கூட, ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், இடியாப்பம் இது எல்லாத்தோடையுமே அட்டகாசமாக மேட்ச் ஆகுங்க. இப்போ வந்துட்டு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் இதிலே வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே வறுத்து அரைச்சிக்க போகிறோங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலா. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த சட்டி காஞ்சி வரட்டும். இப்போ 5 பூண்டு பற்கள் சேர்த்தாச்சு. சின்னதாக இஞ்சி துண்டு சேர்த்தாச்சு. தோல் சீவிட்டு அதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கி வரும்போதே ஒரு பட்டை, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. 2 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கிராம்பு, அப்புறம் ஸ்டார் சோம்பு இது எல்லாமே சேர்த்தாச்சு. 2 இலை சேர்த்துக்கலாம், பிரியாணி இலை. கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அதே அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கே சீரகமும் சேர்த்தாச்சு. இது நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மட்டன் கிரேவி ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா வறுத்து வந்த பின்னாடி நான் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் இதோட சேர்த்து வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கினா, லைட்டாக வதங்கினா போதும். இந்த மசாலா வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா கம்மன்னு அவ்வளோ ஒரு வாசனை வருது. இப்போ ஆற வச்சாச்சு. ஆற வச்சு நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த குக்கரில். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் மட்டன் எடுத்து இதோட சேர்த்துக்கிறேங்க. இந்த மட்டன் கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த அளவுக்கு மசாலா பொருட்கள் போதும். இந்த மட்டன் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இது சுருள வதக்குறதுல தான் இருக்குது. அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் போட்ட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து தண்ணி வருங்க. நம்ம வதக்க பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். இப்போ நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தொளிச்சுட்டு அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மட்டன் நம்ம நல்லா புளிஞ்சிட்டு தான் போட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. இது சுருள வதக்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும். இப்போ இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெய், இந்த மசாலா இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை. வீடு பார்த்தாங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். வீட்டுக்கு நுழைஞ்சோடனே இந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலா சேர்த்துட்டு திருப்பியும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிடட்டும். இப்போயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்மன்னு அவ்வளோ ஒரு வாசனை வருதுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த மிளகாய் வத்தல் பொடி இருந்தாலும் சரி அதை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மட்டன், இந்த மசாலா, நம்ம போட்ட பொடி எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி வச்சோன்னா அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ தக்காளி நான் 1/2 தக்காளி தாங்க போட்டிருக்கேன். முழு தக்காளி போடக்கூடாது. 1/2 தக்காளி மட்டும் போட்டாலே போதும். தக்காளி போட்டுட்டும் வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக. இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. அதுக்கு மேலே வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. அது நல்லா கொதிச்சு வரட்டும். சலசலன்னு கொதிச்சு வரட்டுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு சேர்த்தாச்சு. இப்படியே பார்த்தீங்கன்னா வாசனை அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. அந்த கிரேவி கொதிக்கும்போது இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். நம்ம
மூடி வச்சுட்டு நான் ஒரு 3 விசில் விட்டேங்க. இந்த 3 விசில் வந்துட்டு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு குக்கருக்கு வந்துட்டு மட்டன் எந்த அளவுக்கு வேகிறதுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. கம்மன் வாசனையோட அட்டகாசமான செட்டிநாடு ஸ்டைலில் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.